பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. சங்கீதம் 116:14. நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செலுத்துவேன். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன் என்று. நாம் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு ஈடாக நாம் நேர்ந்து கொண்ட அல்லது வேண்டிக் கொண்ட ஒரு காரியங்களை தான் பொருத்தனைகள் என்று இங்கே பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கு எத்தனையோ காரியங்களிலே அவர் நமக்கு நன்மைகளை செய்திருக்கிறார். அந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டதான நாம் கர்த்தருக்காக எதையாகிலும் செய்துவிட வேண்டும் என்று சொல்லி ஒரு நேர்த்தி கடனாக அதைத்தான் பொருத்தனை என்று சொல்லுகிறதை இங்கே பார்க்கிறோம். இதை சங்கீதக்காரன் தாவீது அவன் சொல்லுகிறான், நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செலுத்துவேன். அப்படி என்றால் தேவனிடத்தில் நாம் நன்மை பெற்ற ஜனமாய் இருக்கிறோம். அந்த நன்மைக்கு தேவனுக்கு நாம் செய்கிற உபகாரங்கள் என்று இந்த பொருத்தனைகளை எண்ணிக்கொள்ளலாம். சங்கீதம் 22:25 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, மகா சபையிலே நான் செலுத்தும் துதி உம்மாலே உண்டாகும், அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். அடுத்தடுத்த வசனங்களை நாம் பார்க்கிற பொழுது 116:18 இப்படியாய் சொல்லுகிறது, நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன் என்று இதே சங்கீதம் 116 மறுபடியும் வருகிறது. யோனா 2:9 நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான் என்று இங்கே யோனாவின் புஸ்தகத்திலே பார்க்கிறோம். முக்கியமாக சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால், கர்த்தரிடத்திலே நாம் ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டு அதற்கு ஈடாக நான் கர்த்தருக்கு இந்த காரியத்தை செலுத்துவேன், இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே எப்படி ஆகிலும் ஒரு பொருத்தனை என்பது முடிவு. அதாவது இந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டது நிமித்தம், கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை செய்தது நிமித்தம் என்னுடைய வாழ்விலே எனக்கு எந்த ஒரு மேன்மையான நிலைகள் என்றாலும் அதை நான் கர்த்தருக்காக செலுத்துவேன் என்று முழு மனதோடு வேண்டிக் கொள்ளக்கூடியதான காரியம்தான் பொருத்தனை என்கிறது. இந்த வேதத்திலே அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும். அன்னாள் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பதாக ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டாள் என்று சாமுவேலின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். எப்படி என்று சொன்னால், கர்த்தர் நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீரே, ஆனால் அவனை நான் உமக்காக உம்முடைய ஊழியத்தை செய்யும்படி அர்ப்பணிப்பேன் என்று அந்த அன்னாள் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டாள். அதை காலங்கள் வருகிற பொழுது அதை அப்படியே தேவனுக்கு முன்பதாக செலுத்தினாள். இன்றைக்கும் அநேகர் பொருத்தனை செய்கிறார்கள், ஆனால் அந்த பொருத்தனை அவருடைய வாழ்விலே நிறைவேற்றினார்களா என்று பார்க்கிற பொழுது அது அவருடைய வாழ்விலே நிறைவேற்றக்கூடாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், சூழ்நிலைகள், பொருளாதார தேவைகள் மற்றும் அவர்கள் வேண்டிக் கொண்ட காலங்கள் என்றெல்லாம் ஆராய வேண்டிய ஒரு காரியங்கள் காணப்படும். ஒரு பொருத்தனையை தேவனுடைய சமூகத்திலே நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், அந்த பொருத்தனைகளை செலுத்துவதற்கு நாம் தாமதப்படக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. பொருத்தனை செய்த பின் யோசிப்பதும் அதை செலுத்தாமல் இருப்பதும் மனுஷனுக்கு கண்ணியாயிருக்கும் என்று வேதம் பதிவிடுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் வாழ்விலே எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார், அந்த நன்மைகளுக்கு நீங்கள் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டதான காரியத்தின் நிமித்தம் பொருத்தனை என்கிற அடிப்படையிலே செய்து கொண்ட காரியங்கள் எத்தனை என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து அதை கர்த்தருக்காக கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் செலுத்தும்படியாக அன்போடு கேட்கிறேன். இது என்னுடைய விருப்பம் அல்ல. கர்த்தருடைய சமூகத்திலே பொருத்தனைகளை ஏறெடுத்ததான நாம் அவருக்கு முன்பதாக உண்மையுள்ளவர்களாக காணப்படுவோம்.
ஒருவேளை நீங்கள் பொருளாதாரத்தில் என்னுடைய வாழ்விலே ஒரு மேன்மை, என்னுடைய வேலை ஸ்தலங்களிலே மேன்மை கிடைத்தது என்று சொன்னால், என்னுடைய வருமானத்தில் நான் இப்படியாக செய்கிறேன், அல்லது என்னுடைய காரியங்களிலே அல்லது அவர்களுடைய தனிப்பட்ட காரியங்களில் சில நிகழ்வுகள், ஆசீர்வாதமான நிகழ்வுகள், இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்தது நிமித்தம் நான் கர்த்தருடைய ஆலயத்திற்காக, கர்த்தருக்காக நான் இந்தந்த காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி நீங்கள் மனதளவிலே பொருத்தனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கலாம். நிச்சயமாக அவைகளை நீங்கள் செலுத்துவதற்கு எவ்வளவேனும் தாமதம் செய்யாதிருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய பொருத்தனைகளை அவர் அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். குறித்த காலத்திற்குள் நாம் செலுத்துகிற பொழுது நிச்சயமாகவே ஒருவேளை நீங்கள் ஊழியத்தின் காரியங்களுக்காக உங்களை அர்ப்பணித்திருக்கலாம். இந்த காலங்கள் மட்டும் நான் என்னுடைய பணிகளை செய்து இதற்கு அடுத்து நான் கர்த்தருக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன், அவருடைய ஊழியத்தை செய்வேன் என்று சொல்லி நீங்கள் ஒரு பொருத்தனை ஏற்படுத்தி கொண்டிருந்தால் அதை கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதற்கும் தாமதமாயிராதீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.